ஒருநாள் மாலை நேரத்தில் எப்போதும் பொறுப்புடன் செயல்படும் ஒரு சேவல் தனது வழக்கமான வாழ்க்கையிலிருந்து ஓரளவு ஓய்வு எடுக்க வேண்டுமென்று நினைத்தது. அதன் நண்பனான ஆந்தை ஒரு இரவு விருந்துக்கு அழைத்தது. அந்த அழைப்பை ஏற்று புதுமையான அனுபவத்தை பெற வேண்டுமென்ற ஆர்வத்துடன் சேவல் அந்த விருந்துக்கு செல்ல முடிவு செய்தது. விருந்துக்கு சென்ற சேவல் அங்கு நடந்த கொண்டாட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்தது. பல விலங்குகள் சந்தோஷமாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்தன. ஆந்தை சேவலை அன்புடன் வரவேற்று, இன்று நீ சுகமாக இருக்க வேண்டும் என்று கூறியது. சேவலும் அந்த சூழ்நிலையில் முழுமையாக கலந்து கொண்டது. காலம் நகர்ந்து கொண்டே இருந்தது. சேவல் இசையிலும் நடனத்திலும் முழுமையாக மூழ்கிவிட்டது. அதன் வழக்கமான ஒழுங்கு வாழ்க்கையை மறந்து இந்த மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்தது. நேரம் எப்படி சென்றது என்பதை கூட அது கவனிக்கவில்லை. இரவு அதிகமாக ஆகிக் கொண்டிருந்தாலும் சேவல் அதை பொருட்படுத்தவில்லை. ஆந்தைக்கு இரவில் விழித்திருப்பது சாதாரணம் என்பதால் அது சோர்வடையவில்லை. ஆனால் சேவல் தனது உடலின் வரம்பை மீறிக் கொண்டிருந்தது என்பதை உணரவில்லை. இறுதியாக விருந்து மிகவும் தாமதமாக முடிந்தது. சேவல் மிகவும் சோர்வாக இருந்தாலும் மனதில் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பியது. உடனே ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்துவிட்டது. மறுநாள் காலையில் தன் முக்கியமான கடமையை நினைவில் கொள்ளாமல் தூங்கிக் கொண்டே இருந்தது. அடுத்த நாள் காலை சூரியன் உதயமாக ஆரம்பித்தது. ஆனால் ஒரு விசித்திரமான அமைதி கிராமத்தில் நிலவியது. வழக்கமாக அனைவரையும் எழுப்பும் சேவல் அந்த நாள் குரல் எழுப்பவில்லை. இந்த அமைதி அனைவருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. சேவல் கூவானதால் பால் விற்பவர் எழுந்திருக்கவில்லை. செய்தித்தாள் கொண்டு செல்லும் மனிதரும் தாமதமாக உறங்கிக் கொண்டே இருந்தார். ஒரு சிறிய தவறால் முழு கிராமத்தின் வேலைகள் பாதிக்கப்பட்டது. அதன் பின்னர் மேலும் பலர் தாமதமாகவே உறங்கிக் கொண்டிருந்தனர். வேலைக்கு செல்ல வேண்டியவர்கள், கடை திறக்க வேண்டியவர்கள், பள்ளிக்கு செல்ல வேண்டிய மாணவர்கள் அனைவரும் தங்கள் வழக்கமான நேரத்தை இழந்தனர். சில நேரம் கழித்தும் மக்கள் தாமாகவே விழித்துக் கொண்டனர். அவர்கள் நேரம் மிகவும் தாமதமாகிவிட்டதை உணர்ந்து பதட்டமடைந்தனர். எதனால் இந்த தாமதம் ஏற்பட்டது என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். பின்னர் சேவல் அந்த நாள் கூவவில்லை என்பதை மக்கள் அறிந்தனர். அவர்கள் மிகவும் கோபமடைந்தனர். ஏனெனில் சேவல் எப்போதும் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தது. அதன் தவறால் அனைவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. இந்நேரத்தில் சேவல் தாமதமாகவே விழித்தது. சூரியன் ஏற்கனவே உயர்ந்துவிட்டதை பார்த்ததும் அதற்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. தன் கடமையை செய்ய தவறிவிட்டதை அது உணர்ந்தது. வீட்டிற்கு வெளியே வந்த சேவல் அனைவரின் கோபமான முகங்களை பார்த்தது. மக்கள் அதை கண்டித்தனர். சேவல் மிகவும் வெட்கப்பட்டு தன் தவறை உணர்ந்து மனம் வருந்தியது. முந்தைய இரவு நடந்த விருந்தை நினைத்த சேவல் அந்த மகிழ்ச்சிதான் இந்த பிரச்சனையின் காரணம் என்று புரிந்து கொண்டது. ஒரு சிறிய சுகம் கூட பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதை அது உணர்ந்தது. சேவல் அனைவரிடமும் மனமார்ந்த மன்னிப்பு கேட்டது. அது தன் தவறை ஒப்புக்கொண்டு இனிமேல் இதுபோன்ற தவறு செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்தது. அதன் குரலில் உண்மையான வருத்தம் இருந்தது. மக்கள் அதை கவனமாக கேட்டனர். அவர்கள் கூறியது என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்புள்ளது. அந்த பொறுப்பை தவறாமல் செய்ய வேண்டும் என்பதே முக்கியம் என்று நினைவூட்டினர். சேவல் இந்த பாடத்தை மனதில் பதித்து கொண்டது. மகிழ்ச்சியும் முக்கியம்தான், ஆனால் அது பொறுப்புகளை பாதிக்கக்கூடாது என்பதை அது உணர்ந்தது. வாழ்க்கையில் சமநிலை அவசியம் என்பதை அது கற்றுக்கொண்டது. அடுத்த நாள் முதல் சேவல் மீண்டும் தன் வழக்கமான வாழ்க்கையை தொடங்கியது. அது நேரத்திற்கு முன்பாகவே எழுந்து அனைவரையும் எழுப்ப ஆரம்பித்தது. அதன் பொறுப்புணர்வு மீண்டும் அனைவரிடமும் நம்பிக்கையை உருவாக்கியது. மக்களும் சேவலை மன்னித்துவிட்டனர். அது செய்த தவறை சரிசெய்ய முயற்சி செய்ததை அவர்கள் பாராட்டினர். கிராம வாழ்க்கை மீண்டும் வழக்கத்திற்கு திரும்பியது. இந்த அனுபவம் சேவலுக்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்தது. குறுகிய நேர மகிழ்ச்சி கூட நீண்ட நாள் பிரச்சனையை உருவாக்கலாம் என்பதை அது உணர்ந்தது. ஒழுக்கமும் பொறுப்பும் வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் என்பதை அது அறிந்தது. இந்த கதையின் முக்கியமான செய்தி என்னவென்றால், வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிப்பது தவறல்ல. ஆனால் அதற்காக நம்முடைய கடமைகளை மறக்கக்கூடாது. மகிழ்ச்சியும் பொறுப்பும் சமநிலையுடன் இருந்தால்தான் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும்.